வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டில பாத்தீங்கன்னா, இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 30. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? A company buys its annual requirement of 36,000 units in 6 installment. Each unit cost ₹1 and the ordering cost in ₹25. The inventory carrying cost is estimated at 20% of unit value. Find the total annual cost of the existing policy. How much money can be saved by economic order quantity? இப்ப பாத்தீங்கன்னா என்ன நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு மணி நம்மளால சேவ் பண்ண முடியும் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை ஆர்டர் பண்றது மூலமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்ப வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸிஸ்டிங் பாலிசியில டோட்டல் காஸ்ட் என்னன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பண்ணா அதுக்கு காஸ்ட் எவ்வளவு அண்ட் டோட்டல் எக்ஸிஸ்டிங் பாலிசி இருக்கு இல்லையா, அந்த பாலிசி படி டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்றத கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா சேவிங். ஓகே, எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சிரும். இப்ப ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட் பாத்தீங்கன்னா 36,000 யூனிட்ஸ். ஓகே, இந்த 36,000 யூனிட்ஸ 6 இன்ஸ்டால்மெண்டா இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கு எவ்வளவு யூனிட்ஸ் வாங்குறாங்கன்னா 6,000 யூனிட்ஸ் வாங்குறாங்க. ஓகேவா, 36,000 யூனிட்ஸ் தேவை. அத 6 இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறாங்க. அப்ப 36,000 டிவைடட் பை 6 போட்டோம்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்க்கும் 6,000 யூனிட்ஸ் வாங்குறாங்க. ஓகே, இது நமக்கு எக்கனாமிக்கலா இல்லைன்னா நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிச்சு அதுல ஆர்டர் பண்றது நமக்கு எக்கனாமிக்கலா அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். எஸ், ஒரு யூனிட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ₹1 அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 25 அண்ட் கேரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 20%. எஸ், இப்ப போடலாமா? ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? எஸ், 2AB டிவைடட் பை CS. இங்க ஏன்றது 36,000, பின்றது பையிங் காஸ்ட் இல்லையா 25 per ஆர்டருக்கு, அப்புறம் சின்றது ₹1 காஸ்ட் per யூனிட், எஸ்ன்றது 20%. எஸ், இப்ப போடலாமா? ஓகே, பாருங்க இதெல்லாம் எழுதியாச்சு. ஓகே, இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி தெரிஞ்சிரும். எஸ், பாருங்க. அப்ப 1 into 20%ன்றது எவ்வளவு? 20 பைசே. ஓகே, அப்ப நம்ம இதை சால்வ் பண்றோம் அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பாருங்க எவ்வளவு வருதுன்ட்டு 3,000 யூனிட்ஸ். இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. சரியா? இப்ப நம்ம இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பண்றது மூலமா காஸ்ட் எவ்வளவுன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ், அதுக்கு வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் தெரியும் இல்லையா? பர்ச்சேஸ் காஸ்ட் வேணும், ஆர்டரிங் காஸ்ட் வேணும், கேரிங் காஸ்ட் வேணும். எல்லாம் 1 by 1 போடலாம். பாருங்க, பர்ச்சேஸ் காஸ்ட் பிளஸ் ஆர்டரிங் காஸ்ட் பிளஸ் கேரிங் காஸ்ட். பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000, ₹1 தான் இல்லையா? ₹1 போட்டோம்னா 36,000 தான் வரப்போகுது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு? 25. இப்ப இதுக்கு வந்து நம்ம எவ்வளவு வருதுன்றத பாருங்க. ஏன்றது ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட் 36,000 டிவைடட் பை EOQ 3,000 அண்ட் பின்றது பாத்தீங்கன்னா பையிங் காஸ்ட் per ஆர்டர் 25. ஓகே, இத போட்டோம்னா ₹300 வருது. இதுதான் ஆர்டரிங் காஸ்ட். இப்ப கேரிங் காஸ்ட் போடலாம். கேரிங் காஸ்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி டிவைடட் பை 2 into CS. CSன்றது காஸ்ட் per யூனிட் into ஸ்டோரேஜ் அண்ட் கேரிங் காஸ்ட். அது போட்டோம்னா இது 20 பைசே. அப்ப 3,000 divided by 2 and divided into 20 பைசே போட்டோம்னா ₹300 வருது. ஓகே, இப்ப மொத்தமா காஸ்ட் எவ்வளவு? EOQ படி காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 36,000 plus 300 plus 300. ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு 36,600 வருது. ஓகே, எஸ். இப்ப அடுத்து நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசி படி காஸ்ட் எவ்வளவுன்றத போடணும். இதே 3 காஸ்ட் தான், பர்ச்சேஸ் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா இது EOQ வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது எக்ஸிஸ்டிங் ஆர்டர். எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ன்றது என்னன்னா, நம்ம வந்து 36,000 இயர்லி அத 6 இன்ஸ்டால்மெண்டா வாங்குறாங்க. அப்ப எத்தனை முறை வாங்குறாங்க? 6 முறை வாங்குறாங்க. 6 முறை ஆர்டர் பண்றாங்க அண்ட் ஒவ்வொரு முறையும் 6,000 யூனிட்ஸ் வாங்குறாங்க. அப்படி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். எஸ், முதல்ல பர்ச்சேஸ் காஸ்ட் அதே தான் வரும். பாருங்க, எக்ஸிஸ்டிங் காஸ்ட் படியும் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட் அதே தான், A into C தான். அதாவது 36,000 into 1 தான் 36,000. இப்போ ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தோன்னா 6 முறை தான் ஆர்டர் பண்றாங்க. அப்ப 6 into 25. 6 into 25 பாத்தீங்கன்னா 150. இதுதான் ஆர்டரிங் காஸ்ட். ஓகேவா? இப்ப கேரிங் காஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து கேரிங் காஸ்ட் எவ்வளவுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 36,000 டிவைடட் பை 6. அப்ப 6,000க்கு போடணும். அப்ப
36,000 divided by 6 இது நம்ம ஃபார்முலா படி 2 into CS இல்லையா? அப்ப 36,000 divided by 6 போட்டீங்கன்னா 6,000 வரும். 6,000 divided by 2 into CS ன்றது 0.2. ஓகே 20 பைசே இல்லையா இது? இது போடுறது மூலமா நமக்கு 600 rupees வருது. ஓகே இப்ப பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 36,000, ஆர்டரிங் காஸ்ட் 150, இது வந்து கேரிங் காஸ்ட் 600 வருது. இப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது பாருங்க. எக்ஸிஸ்டிங் பாலிசி படி எக்ஸிஸ்டிங் காஸ்ட் வந்து 36,750. ஆனா நம்ம EOQ படி எவ்வளவு பாருங்க 36,600. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அதுதான் சேவிங்ஸ். ஓகே சேவிங்ஸ் பாருங்க எக்ஸிஸ்டிங் காஸ்ட் மைனஸ் EOQ காஸ்ட். எக்ஸிஸ்டிங் காஸ்ட்ன்றது 36,750, EOQ காஸ்ட் பாத்தீங்கன்னா 36,600. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 150 வருது. 150 தான் சேவிங். ஓகேவா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ், இது ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கு. இது மாதிரி வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்தாலும், ஓகே வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட் இருந்தாலும் அந்த டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்காக ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.